ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் புதுசாக என்ன வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ண பாருங்க லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, எந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னு கேட்டிருந்தாக்கான வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். மேக்ஸில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இன் குவார்டர்லி எக்ஸாமுக்காக இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் சொல்கிற சம்ஸ் எல்லாம் அப்படியே மார்க் பண்ணினே வாங்க. ஸோ முதல்ல ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் நான் இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாம்பா. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஜஸ்ட்டு கொஷின் நம்பர் வரைக்கும் போட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸில் சாப்டர் 1ல் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 1 அண்டு 2 ஃபஸ்ட்டு 2 கொஷின் மட்டும் 2 மார்க்கு. அதோட எக்ஸாம்பிள் எது 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 1.1 1.2 1.5 1.6 ஓகேவா. எக்ஸசைஸ் 1.2ல் கொஷின் நம்பர் 1 மட்டும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. எக்ஸாம்பிள் 1.15 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அவள் தான் 2 மார்க்கு. சாப்டர் 1 அவள் தான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 2.1ல் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 6 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸாம்பிளில் 2.1 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 1 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது ரெண்டும் எக்ஸாம்பிளில் 2.4 2.5 2.6 இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆகும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ப்பா. எக்ஸசைஸ் 2.7 கொஷின் நம்பர் 1 மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 2.23 மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 3 பார்த்துருவோம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஸோ எக்ஸசைஸ் 3.1ல் வந்து பார்த்தா கொஷின் நம்பர் 2 மட்டும் 2 மார்க்கில் கேட்குறாங்க அடிக்கடிக்கு. அண்ட் எக்ஸாம்பிள் 3.3ல் எக்ஸாம்பிள் 3.3 வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்குறாங்க. 2 மார்க் இதுவில் கேட்குறாங்க அடிக்கடி. அண்ட் எக்ஸசைஸ் 3.2ல் கொஷின் நம்பர் 2 3 4 மட்டும் இதுவும் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாம்லேயும் நிறைய வாட்டி 2 மார்க்கில் இது கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் 3.9 இதுவும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. சாப்டர் 4 வந்தோன்னா எக்ஸசைஸ் 4.1 கொஷின் நம்பர் 4 வந்தோன்னா 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் 4.1 4.2 4.3 இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் எக்ஸசைஸ் 4.2 கொஷின் நம்பர் 4 5 இது வேணா 2 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 4.7 இது வேணா 2 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 5ல் எது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 5.1 மட்டும் கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 2 5 8 11 இந்த 4 சம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு. அண்ட் எக்ஸாம்பிளில் 5.9 5.10 சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.4ல் கொஷின் நம்பர் 5 மட்டும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 6.29 6.30 வந்து வேணால் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அது இப்போது இது வரைக்கும் பார்த்தது வந்து வேணால் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமுக்கு. ஸோ சாப்டர் 1 முதல் சாப்டர் 6 வரைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸை பார்த்துருவோம். சாப்டர் 1ல் எது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 3 4 6 8 9 10 15 ஸோ இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.6ல் கொஷின் நம்பர் 1 மட்டும் இது 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் 1.29 1.30 1.31 அந்த பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் கேட்குறாங்க. சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.2ல் கொஷின் நம்பர் 3 வந்து 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளில் 2.2 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 4 5 6 இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தா 3 மார்க் கேட்குறாங்க. இந்த 3 சம் பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.30 ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் வந்து பார்த்தா ஹார்டாக கேட்கும் போது இந்தமாரி கேட்பாங்க, ஓகே. அண்ட் எக்ஸசைஸ் 2.8ல் கொஷின் நம்பர் 1 வந்து பார்த்தா 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளில் 2.29 2.30 2.31 2.32 அடுத்து சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.1ல் எது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஷின் நம்பர் 2 3 4 எக்ஸாம்பிளில் 3.9 சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.5ல் கொஷின் நம்பர் 2 3 4 இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து 4.26 4.29 இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. சாப்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸைஸ் 5.1 வந்து பண்ணால் ஆல் கொஷின்ஸுமே வந்து பண்ணால் 3 மார்க்கில் கேட்குறாங்க. அது எக்ஸாம்பிள் 5.11, 5.12. அது எக்ஸைஸ் 5.2 வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 3 மட்டும் 3 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 5.16 முதல் 5.19 முதல் அண்டு 5.24 முதல் 5.26 வரை உள்ள அனைத்து சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துங்க. அதுவும் ஒரு சில டைம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து சாப்டர் 6ல் எக்ஸைஸ் 6.1 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 இந்த 4 சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.11 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. எக்ஸைஸ் 6.9ல் கொஷின் நம்பர் 3, 4, 5 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. எக்ஸாம்பிள் 6.56 இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க் மட்டும் பார்த்துருந்தோம் சாப்டர் வைஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் பார்த்துருவோம். சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.4ல் ஆல் கொஷின்ஸுமே 5 மார்க் கேட்குறாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 1.27, 1.26 எக்ஸைஸில் 1.5 ஆல் கொஷின்ஸுமே 5 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸைஸ் 1.6ல் கொஷின் நம்பர் 3 மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின் நம்பர் 3யும் எக்ஸாம்பிள் 1.34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சாப்டர் 2ல் எக்ஸைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 7 மட்டும் 5 மார்க்கில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸாம்பிள் 2.15 மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 வந்து பார்த்தோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிளில் 2.27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸில் 2.8ல் கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. எக்ஸாம்பிளில் 2.31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 3ல் வந்து எக்ஸைஸ் 3.3ல் ஆல் கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் 3.15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸைஸில் 3.4ல் கொஸ்டின் நம்பர் 1, 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிளும் 3.23, 3.24 எக்ஸைஸில் 3.5 கொஷின்ஸ் தாங்கன்னா தேர்ட் கொஷின், 6th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்ட் எக்ஸாம்பிளில் 3.27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. சாப்டர் 4ல் எக்ஸைஸ் 4.5ல் கொஷின் நம்பர் 5, 6, 7, 8, 9, 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 4.22, 4.28, 4.29. சாப்டர் 5ல் எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் எக்ஸைஸ் 5.5ல் ஆல் எக்ஸாம்பிள் அண்ட் ஆல் எக்ஸைஸ் கொஷின்ஸ். ஏன் இதை அப்படி போட்டுக்கணும்னா ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட்னு கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5ல் எக்ஸைஸ் 5.5 எப்பவுமே ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா பார்த்துங்க. அண்ட் சாப்டர் 6ல் எக்ஸைஸ் 6.1ல் ப்ரூஃப்ஸ் ஃபார் சைன் a + b அடுத்து cos a + b இந்த ஒரு சம்மா அதோட sin -ab cos -ab இந்த சம் வந்து பண்ணால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் கேட்குறாங்க. அண்டு எக்ஸைஸ் 6.7ல் ஆல் எக்ஸாம்பிள் ஆல் எக்ஸைஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இதான்பா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாமு, ஃபஸ்ட்டு மிட்டம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், செகண்ட் மிட்டம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ 2025 நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம்லேயும் ஸோ இதுலேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த போர்ஷனில் கவர் ஆகக்கூடியது. ஓகேவா. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 முடியல. ஸோ அதனால் அதை மட்டும் தவிர்த்துட்டோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வெரி வெரி மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ தயவுசெய்து அப்படியே நான் சொல்லினே வந்து பார்த்தீங்களா, அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோடைய பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அண்டு நீங்கள் இதை பற்றி என்ன டிஸ்கஷனாக இருந்தாலும் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் சேட்டில் லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்னு லிங்க் தனியாக கொடுப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் ஷேர் ஆகும். வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட்ஸ் கிளியர் ஆகும். அண்ட் எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்டு ஃபாலோ பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல் .blogspot.com அப்படின்றத சர்ச் பண்ணாலே டைரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் சர்ச் பண்ணாலும் கூட அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போய்டும். ஓகே.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஸ்லோவில் இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த லெசன் ப்ரிஃபர்டு பண்ணால் அப்படின்னு போதும் சார். நான் சென்டம் எடுக்கணும்னா ஸோ இந்த நான் கொடுத்துக்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துங்க, ஓகேவா? ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் 90க்கு நான் 85 அபோவ் மேலே எடுக்கலாம், ஓகேவா? 1 மார்க் படிச்சிட்டிங்கன்னா 85 அபோவ் எடுக்கலாம். அதே நீங்கள் சார் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், ஸோ ஆவரேஜ் மார்க் எப்படி எடுக்கணும், எவ்வளோ எதை வரைக்கும் பார்த்தா போதும் அப்படிங்கிறனா நான் சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொன்னல, அதில் நீங்கள் புக் பேக் 1 மார்க்கை ப்ரிஃபர் பண்ணிங்க. அண்டு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணிங்களே, ஸோ அதை 1 கிளாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ஸோ சாப்டர் 6 சாப்டர் 5ல் 6.7 அண்டு 5.5 இந்த எக்ஸசைஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் ஆவரேஜாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஸ்லோனர் சார் நாங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3லையும் ஈஸியாக இருக்கும். சாப்டர் 4ல் வந்து பார்த்தா 4.5ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி அதை நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை இது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அண்ட் 5.5 பார்த்துங்க, 6.7 பார்த்துங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்லோனர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்தாலுமே 1 வேர்டு ப்ளஸ் 1 வேர்டு பார்த்தாலே நீங்கள் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? ஸ்லோனர் மேக்ஸுக்கு ஸ்லோனர் கிடையாது. ஸோ ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட்ப்பா. எல்லோரும் குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.